இல்லைன்னா வடை தானே சொல்லுவாங்க. பாட்டி வடை சொல்றாங்க. இந்த வடை சொல்ற பாட்டி யாருங்கிறது உங்களுக்கே தெரியும். வடை சுடிக்கிறார் பாட்டி. காக்கா, இந்த காக்கா யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். காக்கா போய் பாட்டிகிட்ட போய் பாட்டி ஒரு வடை கொடு. பாட்டி சொல்றாங்க, நீ சுள்ளி கரைக்கு போடு, உனக்கு வடை கொடுக்கிறேன் என்று கூறுகிறார். சரி, ஓகே, சுள்ளி கரைக்கு போட்டுருவோம், வடை கொடுத்துருவாப்லன்னு காக்கா சுள்ளியை கரைக்கு போட்டது. சுள்ளியை கரைக்கு போட்டதுக்கு வடை கொடு என்று காக்கா கேட்டது. அப்பொழுது மௌனத்தையே பரிசாக கொடுத்தது பாட்டி. பார்த்தது காக்கா, இவங்க கிட்ட கேட்டா கிடைக்காது, தூக்கு வடை அப்படின்னு வடையை காக்கா கட்டி ஓடிடுச்சு. இப்போ இந்த வடையை கொண்டு போய் காக்கா எங்க உட்கார்ந்தது? மரத்துல உட்கார்ந்தது. ஏற்கனவே காக்கா ரொம்ப அழகாது. இது காணாதுன்னு அங்கிருந்து ஒரு நரி வரும். காக்கா, நீ ரொம்ப அழகா இருக்கிறீங்க, நீ பாட்டு பாடினா இதை விட அழகா இருப்பா என்று சொல்லவும் உடனே காக்கா நமக்கு தான் சொல்லுவாங்க, பாட்டு பாடுன்னு சொன்னவொடனே ஆண் வந்துட்டு ஆண் பாடி தப்பு வடை என்ன செஞ்சுட்டு கீழே விழுது. இப்போ நரி தூக்கிட்டு போயிடும். இதுதான் நாம என்ன செஞ்சிருக்கோம்? படித்திருப்போம். ஆனால் இங்க என்ன தொடங்குகிறது என்றால், வடை தூக்கப்பட்ட அந்த நொடி பொழுதில் காணும் தன் இனத்தை கா கா என்று கரைந்து கூப்பிட்டவுடன் கூட்டமாக ஓடி வந்து அந்த காக்கா பூரா நரிய கொத்தி உதறி நரியவே உணவாக்கி விட்டது. அதனால்தான் நாம் என்ன சொல்கிறோம்? எப்பொழுதுமே ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இடத்துக்கு வெற்றி நிச்சயம் என்பதை இங்கே உறுதிப்படுத்துவோம். இந்த கதை அப்படிதான். இன்றைக்கு அரசாங்கம் நம்மிடம் எப்படி கேட்டது? ஓட்ட போடு, உனக்கு வேட்டு வைக்கிறேன். சொன்னது நாமெல்லாம் என்ன நினைச்சோம்? அக்கா ஓட்டு போட்டு, அண்ணன் ஓட்டு போட்டு, மாமா ஓட்டு போட்டு, மச்சான் ஓட்டு போட்டு, என்ன வரப்போகுது? விடியவாட்டி வரப்போகுது. நாமெல்லாம் எங்க போறோம்? மேல போறோம். ஆனா அவன் மேல அடிக்கிறான். எங்க அடிக்கிறான்? மேல அடிக்கிறான். 6 பேர் மேல வைக்கிறான், 3 பேர் மேல வந்து ரெடியா உட்காந்துருக்கான். இந்த லட்சணத்துல அனைத்தும் செய்து முடித்து விட்டேன் என்று இந்த அரசு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த அரசுக்கு நாம் நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்றால் மாவட்ட மாநாடுகளும் வட்டக்கிளை மாநாடுகளும் மாநில மாநாடுகளும் எழுச்சியோடு நடைபெறுவதை பார்த்துத்தான் இந்த அரசாங்கம் திரும்பி பார்க்கும் என்பதை இதை போன்று நீங்கள் எழுச்சியோடு மாநில மாநாட்டிற்கும் வர வேண்டும் போல. ஏன்னா எப்பவுமே மைய இறங்க போது என்றால் ஓடாது. நாம் என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்படி முடிக்கினால் மட்டுமே நமக்கான எந்த ஒரு பலனும் கிட்டும் என்பதனை இங்கே நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எல்லாருக்கும் மைக்கு கிடைச்சா ரொம்ப நேரம் பேசணும்னு ஆசைப்படுவாங்க. எனக்கு எப்படி அப்படின்னா, கூட்டத்தை பார்த்தா ஓயாம பேசணும் போல இருக்கும். அந்த அளவுக்கு அருமையான ஊழியர்களை இங்கே திரட்டி இருக்கிறார்கள். அவர்களுடைய முகவளர்ச்சி